அற்புதமான நிகழ்வாக கந்த பெருமானை கூற்றி கலியுகத்தில் இப்படி தர்ம யுகமாக அமர்ந்து இறைவன் ஆசி வழங்குகிற நிகழ்வு நிகழ்வாக இந்த சபையில் இருந்து நடந்தேறி வருது அப்படிங்கிறத சொல்லி உயர்வான விஷயத்தை பார்த்து கந்தனோட அனுகிரகத்தை எல்லாரும் சூட்சமமாக வாங்கி நிற்கக்கூடிய வரத்தை சித்தன் திருவழி நோக்கும்போதுனா சிவசபையோடு இணைஞ்சு பயணிக்கும்போது அற்புதமான அனுகிரகத்தை பெற்று கந்தனோட வளம் வரலாம், கந்தன் திருவடிகளை அமரலாம் அப்படிங்கிற வரத்தையும் சூட்சமத்தில் கந்த பெருமான் இன்றைக்கி கொடுத்து அமர்ந்திருக்காரு. அவரோட திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புதமாக அவருக்குள் இருந்து அகத்தியம் என்னும் அவர் சீடரை எமது ஆசானை நமது ஆசானை ஐயனை அப்பனை அகத்தியனை ஜெகத்தியனை வருக வருக என ஜெகமகா சிவை கொடுத்தவனே, சிவமகா சபை கொடுத்தவனே, சித்தமகா சபை கொடுத்தவனே, பிரபஞ்ச மகா சபை கொடுத்தவனே, ஞானமகா சபை கொடுத்தவனே, ஞானமகா ஆற்றலாய் ஞான பெருங்கூட்டத்தின் தலைவனாய் அமர்ந்து ஞான பீடத்திலே அருளாட்சி செய்கின்ற அகத்தியமே ஜெகத்தியமே வருக 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 என பேராசானை பெரும் கருணை வடிவத்தை இறை ரூபனை இறை பேராற்றலாய் அமர்ந்தவனை அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகப்பிரபஞ்ச மகா வல்லரசே வருக வருக என அகத்தியத்தின் திருவடி பணிந்து திருத்தால் வணிகிறோம். ஓம் அகதீஷாய நமக, 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 ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி ஜெகப்பிரபஞ்சமே ஜெக ஞான பிரபஞ்சமே போற்றி 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 என ஆசானை அப்பனை ஐயனை வாழ்த்தி வணங்கி புண்ணிய சீலனை புனிதனை அகத்தியனை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. தேன் தமிழ் நிலை தேன் தமிழ் நுழைதனை பருகத் திகட்டா தெல்லமுது நிலையாய் தன் சரீர நிலை கொண்டவனே, பார்க்கடல் கண்டவன் மருகனே, சிவசபை நாயகனின் புதல்வனே, நின் திருவடி வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்து. ஓம் அகதீஷாய நமக. இறை இடம்தனை உறைவிடமாய் கொண்டமர்ந்த இறை கணங்கள் எல்லாம் ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட சபைதனை தன் உறைவிடம்தனை இறையினுடைய உறையிடமாக மாற்றிய அற்புத சித்தனவன் சபைதனிலே அருமுகன் சபை விழா காண அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்விழா கொண்டவன் வாழ்த்துகளை வாரி நிற்க வாரி இறைத்து நிற்க அருட்குமரனின் திருவடியில் அமர்கின்ற அற்புத யுக்திதனை முக்தி நிலையாய் பெறுகின்ற அந்நிலையை ஆசியாய் வழங்கியவன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் சபை என்னும் உன்னத நிலைதனை ஏற்று நிற்போர் எமை அடிநிலையில் எமை ஏற்று நிற்போர் என்றுரைத்த உரைக்குள் அமிழ்ந்திருந்த ஆழ்நிலை அர்த்த நிலைகள் எங்கிருந்து அது உருவாக்கப்படுகின்றன, அது உனக்குள்தான் என்னும் சுற்றமத்தை உரைத்தவனுடைய சூட்சமத்தை உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அச்சூட்சம ஆதி இறை நிலை எங்கிருக்கின்றது? உன்னுள் இருக்கின்றது என்னும் உரை நிலைதனை உரைக்கும் ஆதி இறை சூட்சம நூலை தாங்கி நிற்கும் இறையே, இறை வந்து வாழ்த்தும் ஆதிகாலை ஆசிகளை பெரும் இறையே, இறைவனாய் உமை வாழ்த்த வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஆதி சிவம் என்னும் ஆற்றல்தனை ஒரு நிலையாய் பெற்று அது பெருநிலையாய் பேராற்றல் கொண்ட பல்வேறு சிவநிலையாய் பிரிந்து நிற்க
அத்துணை நிலைகளும் காவல் புரிந்த தவம் கண்ட சிவமகா வாழை சித்தனே சபை ஆசானே அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும். ஓம் அகதீசாய நமக. உமக்கு வழங்கும் நல்லாசி உரை நிலை கொண்டு உனக்குள் இறை நிலை கண்டு, உரை நிலை கொண்டு உனக்குள் இறை நிலை கண்டு உன்னை வணங்கி நிற்போர்களுக்கு உன் ஆசிகளை எம் கரமதிலிருந்து பகிர்ந்து அளிக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அருளாற்றல் கொண்ட சஷ்டி பெருவிழா கண்டவனே, சஷ்டி பெருவிழா அருமுகனுக்கா நடந்தது அல்ல, அருமுகன் சபையில் அருமுகனாய் அமர்ந்திருப்பவனுக்கு நடந்ததென்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது எவ்வாறு சாத்தியம்? ஒரு மாநிலனுக்கு எவ்வாறு சஷ்டி பெருவிழா நடந்தேறும்? நடந்ததே வேல் பகிர்வு விழா. அவ்வேல் எங்கிருந்து பகிரப்பட்டது, எவன் மூலமாக பகிரப்பட்டது, எவன் மூலமாக சமுகாரம் நிகழ்த்தப்பட்டது என்னும் சூட்சமத்தினை உரைத்தான் அருமுகன். அவன் சூட்சமத்தை உடைக்க வந்தோம். அவனாசான் என்னும் நிலை கொண்ட, அவனாசான் என்னும் நிலை கொண்ட சிவனை ஆசானாய் பெற்ற யாம் அகத்தியன் என்று உரைக்க வந்தோம். ஓம் அகதீசாய நமக. ஆசானுக்கு ஆசானாய் விளங்கும் அற்புத தவ புதல்வனை ஆசானாய் ஏற்றவனை ஆசானாய் ஏற்றுக்கொண்டவர்களே நீங்கள் யாருக்கு சீடர் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது சூட்சமம் நிறைவேற்றி வருகின்ற சபை. அங்குமிங்கும் ஏறக்குறைய சூட்சமங்கள் நிறைவேற்றப்பட்ட சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இங்கு சூட்சமங்கள் இனி இருக்க போவதில்லை. அனைத்தும் இயல்பு நிலையில் நடந்தேறுகின்ற ஒரு எல்லை நோக்கிய பயணம் அதை நிறைவு செய்த சபை என்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எல்லையை தொடுகின்ற காலம் வெகு விரைவில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எல்லையை எவனெவனெல்லாம் தொட்டிருக்கின்றான், எல்லையை எவனெவனெல்லாம் கண்டிருக்கின்றான், எல்லையை எவனெவனெல்லாம் இன்னும் காணவில்லை என்னும் சூட்சமத்தினை ஒவ்வொரு ஆதிகாலை பொழுது ஆசிகளிலும் உரைத்து கொண்டிருக்கின்றன கணங்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எந்நிலை கொண்டால் அந்நிலை பெறலாம் என்று உரைத்த அருமுகனின் நிலைக்குள் இருந்து இவன் உரைக்கும் நிலைதனை உயிரோட்டமுள்ள இறை உயிர் நிலைதான் என்னும் நிலைதனை ஏற்றுக்கொண்டோன் எல்லையை தொடுகின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அதுதான் குரு நிலை, அருள் நிலை, ஆற்றல் கொண்ட அணுக்கரக நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசா. அருள் சஷ்டி ஏற்றம் கொண்ட ஏகதசி, உயர் வாழ்த்துக்களை வழங்கும் வாசி பெருநாள், அருள் ஆகமங்களை நிறைவேறுகின்ற அருள் முழுமதி பெருநாள், இவையெல்லாம் இனி வரும் காலங்களில் ஒரு பூஜையாய் நிறைவேறுகின்றன, நிறைவேற இருக்கின்றன என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இனி அறுபூஜை காலங்கள் இல்லை, சபையில் ஒரு பூஜை மட்டும்தான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. ஒரு பூஜை நிலைக்கு வந்து அமர்கின்றோர்கள் எல்லாம் அறுபடையின் ஆற்றல்தனை அறுபூஜை நிலைகளிலே அவன் உரைத்தவாறு அடிப்படை நிலைதனை மாற்றி வந்து அமர்வோர்கள் யாவருடைய அடிப்படை மாற்றி அமைக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு படைகளை நோக்கி படையெடுக்கின்றோமோ, தன் அடியெடுத்து படைகளை நோக்கி படையெடுத்து செல்கின்றோமோ, அத்துணை படைகளும் ஒரு சேர நிற்கும் படை வீட்டை நோக்கி உன் அடி எடுத்து வைக்கின்ற பொழுது உன் அடி ஒவ்வொன்றும் ஞான அடியாக மாறுகின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அஞ்ஞானத்தை பெற்றவன் தர்ம யுகத்திற்குள் புகுந்து விட்டான், தர்ம யுகத்திற்குள் புகுந்தவன் எல்லையை அடைந்து விட்டான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. எல்லை கோடு எங்கிருக்கின்றது? அது உனக்குள் தான் அக்கோடு வரையப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அக்கோடு அங்கும் இங்குமாக மங்களாக தெரியும், தெரியாமலும் இருக்கும், தெளிவாகவும் தெரியும். தெளிவாக தெரிய வேண்டுமா? நீர் அருள் நிறை கொண்ட ஆற்றல் கொண்ட சபையின் ஆசானை முழுவதுமாக தெளிவாக புரிந்து கொள்ள கோடு தெளிவது பெறும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய அத்தகைய தொடர்பின் எல்லை கோடு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்கோடு இவ்வாறு இருந்தால் நீர் இன்னும் அடையவில்லை, அக்கோடு இப்படி இருந்தால் நீர் அடைந்து விட்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வரை கோடு என்பது உன்னை சுற்றிலும் இடப்படுகின்ற ஒரு வட்ட நிலை கோடாக, உனக்கு காவல் காக்கின்ற நிலை கோடாக அது மாறுகின்றது.
என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உன்னை சூழ்ந்திருக்கின்ற அந்நிலை கோடு உன் கண்களில் தெரிகின்ற பொழுது அது அருள் ஒளிவட்ட அணுக்கரக வட்டமாக தெரிகின்ற பொழுது நீர் அமர்ந்திருப்பது தர்மயுகத்திற்குள் தான் என்று ஆணித்தனமாக கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உன்னை ஒருவனும் உன்னை பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றலும் ஒன்றும் செய்ய இயலாது உன்னை காத்து நிற்பது பிரபஞ்ச ஆற்றல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் வாழும் குருவினை நேசியுங்கள், வாழும் குருவினை வாழ்த்துங்கள். வாழும் குருவின் வாழ்த்து கானங்களை கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் எழுந்து நடனமாடுகின்ற ஒவ்வொரு உதிர அணுக்களுக்குள் சிவம் நடனமாடுகின்றான். அந்நிலையை உணர்கின்ற பொழுது நீர் சபைக்குள் எல்லை கோட்டினை அடைந்து விட்டாய் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதான் உயர் நிலை கொண்ட குரு தரிசனம், குருவினுடைய ஆசி பெற்ற முழுநிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது ஒவ்வொரு குருவிற்கும் ஒவ்வொரு சீடனுக்கும் அகத்தியன் கூறுகின்ற ஒரு பொதுவான கூற்று என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்குரு எண்ணிலை கொண்டவன், இச்சீடன் எண்ணிலை கொண்டவன், இரண்டும் எண்ணிலை கொண்டவனாக இருந்தால் அந்நிலை உயர்நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அதுதான் உயர் சபை, அதுதான் உயர் ஞான சபை, அதுதான் உயர் ஞான சபைகளுக்கெல்லாம் உச்சபட்ச ஆட்சிகளை தன்னகம் இருந்து ஆளுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சித்தன் அமர்ந்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்ன ஆலயங்களில் கண்டு சென்று வருகின்ற தரிசனங்கள், என்ன உன்னிடத்தில் அமர்ந்து நீர் காணுகின்ற அருள் இறை தரிசனங்கள், இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீர் தரிசனங்களை பார்க்கின்ற பொழுது, நீர் தரிசனங்களை பார்க்கின்ற பொழுது கரிசனம் கொண்டு ஜனங்களை பார், தரிசனம் இறைவில் கிட்டும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜனங்களெனில் உயிர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஒவ்வொரு நிலைக்குள்ளும் இருந்து அகத்தியன் கூறுகின்ற இக்கூற்று உரை விடம் கொண்டு எவ்வாறு இறை வந்து அமர்ந்திருக்கின்றது, இறை உறைவிடம் கொண்ட தலத்தை நோக்கி செல்கின்ற காலங்கள் நடுவே கலியுகத்திலே இறையை அழைத்து தன் உறைவிடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத சித்தனவன் தான் உயர்நிலை கொண்டவன், அற்புதமான மானிடன் தான் உயர்நிலை கொண்டவன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. தேடி வருகுதடா பிரபஞ்சம், நீர் அழைக்க அழைக்க உன்னை தேடி வருகுதடா பிரபஞ்சம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்தோர்கள் எல்லாம் குருவை உற்று நோக்குகின்ற பொழுது, நாமங்களை உச்சரிக்கின்ற பொழுது, சபை நாமங்கள், வாழும் குருவி நாமங்கள், அகத்திய நாமங்கள், சிவநாமங்கள், திருமுருக நாமங்களை நீர் ஒரு நாமமாக இணைத்து உள்ளுக்குள் முழுநிலையாக ஏற்று உரைக்கின்ற பொழுது உன்னை தேடி வருகுதடா பிரபஞ்சம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்பனே உரைக்கின்றோம் அகத்தியன். வாழ்ந்து கலியுகத்தில் வாழ்ந்து வருகின்ற மானிடர்கள் எல்லாம் இவன் உரைத்தவாறு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் செல்கின்றோம் என்கின்ற கூற்றுப்படி அல்லாது எதற்காக பிறந்தோம், எவ்வாறு வாழ்கின்றோம், இனி என்ன செய்ய போகின்றோம் என்ற கூற்றினை உணர்ந்து வளம் வந்து பாருங்கள். உங்களோடு இறை வளம் வரும் சூட்சமமாய் இயல்பில் வளம் வர வேண்டுமா? உணருங்கள். உணர்ந்து தெளிந்து தேர்ந்து வருகின்ற பொழுது இறையாக யாம் வருவோம், எமக்குள் சித்தன் வருவான், சித்தனுக்குள் சிவன் வருவான் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் சீடர்களே. ஓம் அகதீசாய. இதுதான் உண்மை கூற்று. இதை காட்டிலும் எளிய முறையில் எத்தகைய ஞானத்தையும் எவனும் கற்றுக் கொடுக்க இயலாது, எச்சபையில் இருந்து என்றும் கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. நீர் அறிவியல் விஞ்ஞான நிலைகளை உள்ளுக்குள் இருக்கின்ற அங்கு அவயங்களுக்குள் இருக்கும் அத்துணை நாமங்களையும் உரைக்க வேண்டாம். உதிரம் எங்கு இருக்கின்றது, இத்துணை நிலைகள் எங்கு இருக்கின்றது, பின்னிலையா முன்னிலையா சைடு அந்த பக்கவாட்டின் நிலையா என்று உரைக்கின்ற நிலையெல்லாம் அல்லாது ஆற்றல் கொண்டு உனக்குள் இருக்கும் ஒரே ஒரு நிலை, அருள் அணுக்கரக தான தர்ம கைங்கரிய நிலைகளால் உருவாக்கப்படுகின்ற சரணாகதி என்னும் அத்தகைய ஜோதி நிலையை உணர்கின்ற பொழுது என் ஞானமும் இஞ்ஞானத்திற்குள் தஞ்சமடைகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அவ்வப்பொழுது கலியுகத்தில் அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது அகத்தியனுக்குள்ளும் கலியுக வார்த்தைகள் தடுமாறி விடுகின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஏனெனில் உள்ளுக்குள்ளிருந்து உரையாடுவது சிவமகா வாழை சித்தனுடைய சரீரம் தாங்கிய ஆதி கைலாய சூட்சம நூல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. இது சூட்சம நூல்தான், இது கைலாய சூட்சம நூல்தான். இனி சூட்சமங்கள் வரப்போவதில்லை. நேருக்கு நேராக
முகத்திற்கு நேராக உனக்கு நேராக உபதேசங்களை வெட்ட வெளிச்சமாக வழங்கக்கூடிய நூல்தான் இனி சூட்சமமாக அல்ல இயல்பாக வந்து தஞ்சமடையும் சபையில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை சுமந்தோர்கள் சுமப்போர்கள் இனிவரும் காலங்களில் வருவார்கள் வந்து அமர்வார்கள். இவ்வுலகிற்கு பிரபஞ்சத்திற்கு ஞானத்தினை எடுத்துக்காட்டாக கொண்டு செல்வார்கள். ஞானம் கற்று அல்ல, ஞானத்தின் எடுத்துக்காட்டாக ஞானத்தின் வடிவமாக செல்வார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஸ். இறை சபை பற்றி உரையாடி பாருங்கள். உள்ளுக்குள் இருந்து இறை உமக்குள் இருந்து உரையாடும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அது தெளிவாக புரியும். ஒவ்வொருவரும் உரையாடுகின்ற பொழுது வரும் உள்ளுக்குள் இருந்து வரும் வார்த்தைகள், உன்னாவிலிருந்து வரும் வார்த்தைகள்ல உன் அடி நாதத்திலிருந்து வாழும் குருவினுடைய அற்புதமான அருள் சூட்சம நூலின் பகிர்வு நிலைகளிலிருந்து எழுந்து விளையாடும் உரையாடல் நிலைகள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அந்நிலைதனை கூறி பாருங்கள். ஒவ்வொருவரும் ஆதி இறை சபை நோக்கி, உன்னை நோக்கி, நீர் கூறும் சொல் நோக்கி, உன் நான் நோக்கி வரக்கூடிய, உன் அடி நோக்கி வரக்கூடிய அற்புதமான நிலைகள் வரும் காலங்களில் வளர்ந்தேறும் என்று அற்புதமான நிலை கொண்ட அருள் சஷ்டி பெருவிழாவினுடைய ஆசிகளை சிவமகா வாழை சித்தனுக்கும் அவன் சீடர்களுக்கும், சிவமகா வாழை சித்தனுக்கும் அவன் சீடர்களுக்கும் எனில் இறைதான் சித்தன், இறைதான் குரு, இறைதான் ஆசான் என்று நினைவோர்கள் எல்லாம் அவன் சீடர்கள்தான் என்றுரைத்து நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. பேராற்றலாய் பெரும் கருணை வடிவமாய் இறையாற்றலாய்